பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் லீவ் விட்டதுலேருந்து மதியம் லஞ்சை முடிச்சுட்டு தான் கடைக்கே கிளம்புறோம். இன்னைக்கு வந்து வீட்டுக்கு தேவையான மளிகை ஜாமான் வாங்கணும் அப்படின்றனால கடைக்கு போகிறதுக்கு முன்னாடி டிமார்ட் போயிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிள்ளைங்களையும் கூப்பிட்டு டிமார்ட் போனேன். பிள்ளைங்கள உள்ளே கூப்பிட்டு போனதும் போனேன். எனக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. மளிகை ஜாமான் வாங்குறதுக்காக தான் உள்ளே வந்திருக்கோம், வேறு எதுவும் வாங்கி தர மாட்டேன் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வந்தேன். ஸ்நாக்ஸ் ஏதாவது ஒன்று அப்படின்னாங்க. சரி ஏதாவது ஒன்று அப்படின்னு சொல்லி வாங்கி கொடுத்துட்டு கிளம்பியாச்சு பில்லை போட்டுட்டு. கடைக்குள்ளே ஒரு ஸ்நாக்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிக்கிட்டாங்க. வெளியே வந்ததும் எங்களுக்கு பாப்கார்ன் வேணும் அப்படின்னு கேட்டாங்க. பாப்கார்ன் கவுண்டர் க்ளோஸ் அப்படின்னு சொன்னோன்னே அப்போ எங்களுக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஐஸ்கிரீம் வாங்கிட்டு தான் கிளம்புனாங்க. அவங்களுக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்துட்டு நாங்களுமே ஒரு ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறமா தான் கிளம்புனோம். கடைக்கு போய் என்னை கொஞ்ச நேரம் கூட உட்கார விடல. ஹேர் கட் பண்ணணும் வா போகலாம் அப்படின்ட்டு நம்ம கடைக்கு அப்படியே ஆப்போசிட்டில் இருக்க கடைக்கு கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. கண்மணிக்கு ஹேர் க்ரோத்து கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவே இருக்குது அப்படின்றனால ஷோல்டர் லென்த்துக்கு கட் பண்ணிடுங்க அப்படின்ட்டு கட் பண்ணி விட்டுட்டேன். நாத்தனார் பொண்ணுக்கு பட்டர்ஃப்ளை ஹேர் கட் வேணும் அப்படின்னு சொன்னா, அதனால அவளுக்கும் வேணுங்கிறத கட் பண்ணி விட்டாச்சு.